குக்கரில் 2 விசிலில் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வெஜ்ஜு ஸ்டூ, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு முட்டை ஸ்டூ பண்ணலாம். ரெண்டுலேருந்து 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 துண்டு பட்டை, அரை ஸ்பூன் சோம்பு, நீளமாக வெட்டின வெங்காயம் அரை கப்பு, முழுசாக கீறின பச்சை மிளகா 3 இல்லாட்டி 4, துருவன இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து. பதினஞ்சு செகண்ட்ஸ் வதக்குனா போதும். அதோட 2 கப்பு வெட்டின உருளைக்கிழங்கு, அரை கப்பு வெட்டின கேரட்டு, அரை கப்பு பட்டர் பீன்ஸ் இல்லைன்னா பச்சை பட்டாணி, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஒரு தேங்காயிலிருந்து எடுத்த 2வது தேங்காய் பால், தேவையான அளவுக்கு உப்பு, மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சா போதும். என்னோட சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சில பேர் என்னோடய வீடியோவை லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு 5-6 துண்டு உருளைக்கிழங்க கரண்டியில் மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ அந்த ஸ்டூ வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போது கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசாக வெட்டின மல்லி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ்,
வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்டூவை தனியாக எடுத்துக்கலாம். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு 4-5 முட்டையை அவிச்சு அதோட சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஈஸியான ரெசிபி இன்னும் நிறைய வீடியோவில் பண்ணலாம்.